12 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்ததும் எனக்கு கார சட்னி ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு காவியா சொல்லிட்டு போயிட்டா. அதுக்காக கார சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காஞ்ச மிளகா தோல் உரிக்காமல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். அப்படியே ஒரு 4 தக்காளி இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அவள் 12 மணிக்கு வந்துடுறதுக்குள்ளே நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால் ஒரு 10 மணிக்கு தான் நான் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். வந்த உடனே தோசையும் கார சட்னியும் ரெடி பண்ணிடலாம். பாதி அரிஞ்சதும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி ஆகும். ஒரு பேனில் கொஞ்சமாக திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது காஞ்சி மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கிறதால காரம் இருக்கும். அதனால் தேவையான அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வாசனைக்கு உளுத்தம்பருப்பு எப்பவுமே நல்லாயிருக்கும். அது கூட கருவேப்பிலை இப்போ அரைச்சி வச்சிருந்த இந்த தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸ்கூல் விட்டு கிடைக்கலனா சாம்பார், தோசை, சட்னி என்ன கிடைக்கலனா காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டே இருப்பாள். இதை இப்படியே நல்லா சுண்ட விடலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை நல்லா போகும். பச்சை வாசனை போனால் தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு செமையாக இருக்கும். சூப்பராக ஒரு கார சட்னி ரெடி பண்ணியாச்சு. காவியை வந்தோடனே சாப்பிட தயாராக வேண்டியதுதான் மக்களே. கார சட்னி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ காரமாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம தோசை சுட்டு ஒரு தோசை கூட டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு. வாவ், பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். நானே சொல்லிக்கணும், நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, சும்மா எதுக்கு வேஸ்ட்டாக போகணுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்து போட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பாய். நான் போய் தோசை சாப்பிட கண்டினியூ பண்ணுறேன். பாய்.